இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் என்ற தலைப்பில் நம்ம தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். பேதுரு சொன்னது போல, இயேசுவை நோக்கி நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர், என்னை நேசிக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர் என்று சொல்லி நாம் தியானித்தோம். அது மாத்திரமல்ல, அவர் நம் தேவைகளை அறிந்து அதற்கேற்ற பதிலையும் வழிவாசல்களையும் கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த நாளிலும் சங்கீதம் 139 அதிகாரம் 1 வாசிப்போம் என்று சொன்னால், தாவீது சொல்லுகிறதும் வாசிக்க முடியும். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன்னு சொல்றார். தாவீது சொல்றாரு, என்னை நீர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். நம் ஆண்டவர் எப்படி நம்மளை அறிந்தவராக இருக்கிறார்? நம்முடைய எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். ஆராய்ந்து அறிந்திருக்கிற போது ஒரு விஷயத்தை தேடி அது உள்ள காரியங்களுடைய எல்லா விதமான காரியங்களை எப்படி நம்ம தேடி ஆராய்கிறோமோ, அதே போல தேவன் நம்முடைய வாழ்க்கை நம்மை குறித்தும் எல்லா விதமான விஷயங்களும் அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். 2ஆம் வசனத்தில் சொல்றாரு, என் உட்காருதலையும் நான் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறேன். நம்ம உட்கார்றதையும் நம்ம எழுந்திருக்கிறதையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். நமக்கே தெரியாது நம்ம எப்போ உட்காரோம், எப்போ எழுந்திருக்க போகிறோம், எப்போ நிற்க போகிறோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்ம எப்போ உட்கார போகிறோம், நம்ம எப்போ எழுந்திருக்க போகிறோம், எல்லாவற்றையும் நம் தேவன் அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, என் நினைவுகளை தூரத்திலிருந்து கர்த்தர் அறிகிறவராக இருக்கிறார். நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த காரியத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். 3ஆம் வசனம் சொல்றாரு, நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறேன், என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறது நம்மளால் வாசிக்க முடியும். நம் தேவன் நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் நம்மளை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். வேதத்தில் தாவீதை கர்த்தர் தெரிந்து கொள்ளும் போது சாமுவேல் நினைச்சாரு அவங்களுடைய சகோதரர்கள் தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி. ஆனாலும் தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்ட ஒரு நோக்கம் உண்டு. தாவீதை எல்லா விதமான சூழ்நிலை மற்றும் ஆராய்ந்து கர்த்தர் அறிந்தவராய் தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டதாய் சாமுவேல் அறிந்ததை நம்மளோட வாசிக்க முடியும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். நம் உட்காருதலையும் நம் எழுந்திருக்கிறதையும் நாம் என்ன செய்கிறோமோ ஒவ்வொரு செய்கையிலையும் கர்த்தர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நாம் தொடர்ந்து வாசிப்போம் என்று சொன்னால், அப்படி ஆராய்ந்து அறிந்திருக்கும் போது அவனுக்கு என்ன காரியங்கள் கிடைச்சதா 10ஆம் வசனம் சொல்லுகிறது, அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும் என்று சொன்னார். ஆராய்ந்து நடத்துகிற தகப்பன் அவருடைய கை நம்மை பிடிக்கும், அவருடைய வலது கரம் நம்மை நடத்துகிறதா இருக்கிறது. அப்படிப்பட்ட தாவீது இந்த வசனத்தில் இந்த அதிகாரம் முடிவில் அவர் சொல்லுகிறாரு, 23-24 வாசிக்கும் போது, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனையை அறிந்து கொள்ளும் என்று சொல்லலாம். இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் ஜெபிக்க வேண்டியதான ஒரு முக்கியமான ஜெபம் என்னன்னா, தாவீது சொல்றார், என் தேவனை என்னை நீர் அறிந்து கொள்ளுங்க, என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளுங்க, என் இருதயத்தை அறிந்து கொள்ளுங்க, என்னை சோதித்து பார்த்து என் சிந்தனைகளை நீர் அறிந்து கொள்ளும் என்று சொல்லலாம். அப்படி அறிந்து கொள்ளும் போது வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சொல்றார். இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ சொன்னமே, நாமும் கூட தேவ சமூகத்தில் அவர் நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். அவரிடத்துல நம்ம கேட்க வேண்டிய ஒரு ஜெபம், ஆண்டவரே என்ன நீ ஆராய்ந்து பாருங்க, இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க, என் சிந்தனைகளை ஆராய்ந்து பாருங்க. ஒருவேளை இந்த காரிய நிமித்தம் ஆண்டவரே உங்களுக்கு வேதனை உண்டாக்கும் என்று சொன்னால் அதை மாற்றி போட்டு உங்களுடைய நித்திய வழியில என்னை நடத்தும் என்று சொல்லி நாம் கேட்கப்படும் போது அவர் நம் நினைவுகளை அறிந்து, நம் இருதயத்தின் காரியங்களை அறிந்து, நம் சிந்தனைகளை அறிந்து, அவர் பாதையிலே அவருடைய கையும் அவர் கரமும் நம்மளை வழி நடத்துகிறதாக இருக்கிறது. கர்த்தர் இந்த வார்த்தை நிமித்தம் எல்லாவற்றையும் அறிந்த தகப்பன் நம்மை தொடர்ந்து நம்மை நடத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தை நிமித்தம் நம்மை நடத்துவாராக. ஆமென்.